ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அருகே உள்ள ஊராட்சிக்குட்பட்ட ரோச்மா நகர் பகுதியில் கடல் சீற்றத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். உயிர் பயத்தில் வாழ்ந்து வரும் மீனவ கிராம மக்களின் வேதனையை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா கன்னிராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்டது ரோச்மா நகர். இங்கு சுமார் 650 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள், 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டு வரும் கடல் சீற்றத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி முதல் ஏர்வாடி, தனுஷ்கோடி, மூக்கையூர், கன்னிராஜபுரம் உள்ளிட்ட கடல் பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காற்றின் வேகம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. மேலும் இங்குள்ள ரோச்மா நகர் கடற்கரை கல்லறை தோட்டத்தில்தான் இறந்த கிறிஸ்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு அடக்கம் செய்யப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் வெளியே தெரிந்து வருகிறது. இதனால் கடற்கரையோரம் கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த மனித உடல்களின் எலும்புக்கூடுகளும் சடலங்கள் புதைக்கப்பட்ட சவப்பெட்டிகள் வெளியே தெரிய ஆரம்பித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து சில நாட்களாக கல்லறைகளுக்குள் இருந்த சவப்பெட்டிகளும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதாக அக்கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஓராண்டாக கடல் அரிப்பு ஏற்பட்டு எலும்புக்கூடுகள் தெரிந்த நிலையில் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்ட நிலையில் பலமுறை அதிகாரிகள் பார்வையிட்டு மட்டுமே சென்றதாகவும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த கவிதா மிகுந்த வேதனையோடும் ஆதங்கத்தோடும் கூறுகையில், கடந்த சில வருடமாக ஏற்பட்டு வரும் இந்த கடல் அரிப்பு குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த ஊர்ல மண்ணு அரிக்குதுன்னு சொல்லி கடல் வந்துகிட்டு இருக்கு. நாங்க 2-3 வருஷமாவே கவர்மெண்ட் எங்கெங்க சொல்லணுமோ அந்த இடத்துக்கு பூரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே தூண்டில் வளையம் கேட்டு நாங்க கொடுத்துருந்தோம். ஏற்கனவே இருந்த ஆட்சியில எங்களுக்கு தூண்டில் வளையம் வந்துட்டு ஆர்டர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டாங்க. ஆர்டர் ஆனது மாதிரி ஆட்சி மாறி போச்சு. எங்களுக்கு அந்த தூண்டில் வளையம் வராத காரணத்தினால இப்போ தண்ணி பூரா இப்போ இந்த மையாவடி எல்லாமே கல்றத்தோட அந்த இடத்த பூராத்தையும் அழிச்சிட்டு இந்த ஒரு பனைமரம் 2 பனைமரம் இருக்குது. 2 பனைமரமும் நைட்டுக்குள்ள சாஞ்சிரும். எங்க ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். தண்ணி வந்துட்டுன்னா எங்க ஊரே கிராமத்தை அழிச்சிரும். கேரளாவில் வளநாட்டில் கூட நைட்டு 2 மணிக்கு வந்துச்சு. எங்களுக்கு பட்டாப்பாளைய கண்ணு முன்னாடியே அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்நிலையில் இதனை தற்காலிகமாக சீரமைக்கும் முயற்சியில் கிராம மக்கள் ரூபாய் 3 லட்சம் நிதி சேர்த்து நூற்றுக்கணக்கான மணல் மூட்டைகள் தயார் செய்து கடற்கரையில் தற்காலிக தடுப்பு அமைக்கும் பணியை மேற்கொண்டு உள்ளனர். நாங்க ஒரு 7000 சாக்கு மூடைக்கு மேல மண்ணள்ளி வச்சு எங்க கிராம மக்கள் அவ்வளவு பேருமே சேர்ந்து, ஸ்கூல் பிள்ளைகளை தவிர்த்து மற்ற பிள்ளைங்க அவ்வளவு பேருமே சேர்ந்து நாங்க ஒட்டுமொத்தமா கிராமமே இருந்து எங்க கடலுக்கும் போகாம இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்ணெண்ணை கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச அமௌண்ட்களை வச்சு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு கூடிய சீக்கிரம் அறிவிச்ச பண்டுபடி எங்களுக்கு தூண்டில் வலையை எங்களுக்கு போட்டு தருமாறு மிக தாழ்மையோட மகளிர் சார்பாக ரோச்மா நகர்ல இருந்து கேட்கிறோம். மேலும் இரவு பகலாக கிராமத்து பொதுமக்கள் அங்கே நின்று கடல் நீர் ஊருக்குள் வருவதை தூக்கமின்றி கண்காணித்தும் வருகின்றனர். தற்போது வரை கடற்கரையோரம் உள்ள இயற்கையாய் அமைந்துள்ள பனைமரங்கள்தான் இதுவரை எங்களை தற்காத்து வருகிறது என்றும் அவைகளும் இந்த கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மரமாக கடலில் இழுத்து செல்லப்படுகிறது என வேதனை தெரிவிக்கின்றனர். எப்போது வேண்டுமானாலும் ஆழி பேரலை எங்களை அள்ளி சென்று விடுமோ என்ற உயிர் பயத்தில் வாழ்ந்து வருவதாக மீனவ கிராம மக்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு மற்றும் கரையோரம் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையோடும் அச்சத்தோடும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மீனவ மக்கள். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.